அவதூறு வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட்டு வரும் நடிகை கஸ்தூரி அவர் நம்மள பேசுகிறோம். மேடம் வணக்கம். நீங்கள் வந்து தலைமறைவாக இருந்தீங்க, அதனால் கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொல்கிறா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை இல்லை. ஏன்னா நான் 4 வருஷமா ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். ஹைதராபாத்தில் தான் என் வீடு, உங்களுக்கு தான் தெரியுமே. ஹைதராபாத்தில் தான் வீடு, என்னுடைய பையனுடைய பள்ளிக்கூடம், என்னுடைய புகுந்த வீடு, என்னுடைய புகுந்த வீட்டார். ஸோ வீடு, வேலை, மக்கள், பள்ளிக்கூடம் எல்லாமே அங்கே இருக்கும் பொழுது நான் எங்கேருந்து தலைமறை வருது? நான் இன்ஃபேக்ட் நான் படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். 17ஆம் தேதி என்னை கைது பண்ணாங்க. 6 மணிக்கு மேலே கைது பண்ணாங்க. அன்னைக்கு 6 மணி வரைக்கும் நான் படப்பிடிப்பில் தான் இருந்தேன் அங்கே. அப்புறம் எப்படி தலைமறைவாக இருக்கிறது? அதெல்லாம் இல்லை. அது வந்து நான் நினைக்கிறேன், இங்கே அப்படி சொன்னால் நான் தவறு பண்ணி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குனா அது சிலருக்கு அது தேவைப்பட்டுச்சோ என்னவோ. ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே நான் எங்கே இருக்கேன்னு, உங்களுக்கு தெரியாதா? ஸோ என் கேரக்டர்லேயும் அப்படி கிடையாது. ஸோ அதை மறுபடியும் நீங்கள் கேட்டதுனால சொல்லிக்கிறேன். நான்லாம் எங்கெங்கே ஓட முடியும், ஒழிய முடியும், ஏங்க அப்படி. அண்ட் இன்னொன்று, தெலுங்கானா மக்கள், ஆந்திரா மக்கள், தெலுங்கானா மக்கள் என்னோட சாலிடாக இருக்கும் பொழுது ஒரு ஃப்ளாட்டில் தான் நான் இருக்கேன். அந்த ஃப்ளாட்டில் இன்னும் 800 வீடுகள் இருக்கு. எப்படி நான் தலைமறைவாக அங்கே இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு அதில் நானும் படித்தேன். ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கி இருந்தார். அப்புறம் திருமணமே ஆகாத கஸ்தூரிக்கு பிள்ளை எப்படி என்ற கோணத்தில் விசாரணை. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் ரொம்ப வருத்தத்தோட கண்டிக்கிறேன். ஏன்னா போலீஸ் என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அவங்க அதை எனக்கு எந்த மரியாதையிலும் குறைவெல்லாம் வைக்கல. அவங்களையுமே கேவலப்படுத்துற மாதிரி அபாண்டமான பொய்கள் இதெல்லாம். ஒரு கையில பேனா இருந்தா என்ன வேணா எழுதலாம் அப்படிங்கிற அந்த போக்கு கண்டிப்பா மாறணும். அது ரொம்ப அருவருப்பான பிரச்சாரமா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க என்ன திட்டிக்கோங்க, ஓகே. என்னோட சேர்த்து காவல்துறையுடைய நடவடிக்கையும் திட்டுறதெல்லாம் என்ன கணக்குல வருதுன்னு எனக்கு புரியல. திரைப்படங்களோட சிறையில் இருக்க மாதிரி சீன்லாம் கூட நடிச்சது கிடையாது. இந்த சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது? பிக் பாஸ்ல ஜெயிலுக்கு போனேனே. பிக் பாஸ்ல ஒரு ஜெயில் இருந்துச்சா, அதுல என்ன ஒரு 2 நாள் போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்ப நீங்க நான் சொன்னதையும் எடுத்து போடலாம் பிக்சரு. ஐயோ என்னங்க, இப்ப பிக் பாஸ் உள்ள போறோம். பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய அத்தை, மாமா, குழந்தைகள் எல்லாருமே அது ப்ரிப்பேர் ஆகி போறோம். அது உள்ளாரையுமே நிறைய, அது ஒரு ஷோ, அது ரியாலிட்டி கிடையாது. எல்லாருக்குமே எல்லாத்துக்கான இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு வந்தா அங்க எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை ரியாலிட்டியோட, சிறையோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, பிக் பாஸ்ல மருந்துக்கு கூட நமக்கு படிக்கிறதுக்கோ இல்ல யோசனை செய்யறதுக்கோ அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடைக்காது. சிறையில நான் நிறைய படிச்சேன். எனக்கு நிறைய படிக்கிறதுக்கான புத்தகங்கள் கிடைச்சது. நல்ல லைப்ரரி, படிக்கிறத ஊக்குவிப்பாங்க. அதை ரொம்ப எனக்கு 2 விஷயம் அங்க நல்லா இருந்தது. சாப்பாடு ரொம்ப சத்தா போடுவாங்க. இது பண்ணி ஒவ்வொரு வேளையுமே எல்லாமே இருக்கணும்னு ஒரு பேலன்ஸ்ட் மீலா, புரத சத்து, புரோட்டீன், வைட்டமின்ஸ், அப்படி சத்தான உணவு போடுவாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு அன்பான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க சிறை அதிகாரிகள். படிக்க எனக்கு முடிஞ்சதுங்கிறதுனால எனக்கு தனிமை சிறை, தனியா இருந்ததுனால எனக்கு ரொம்ப நான் என்னால தனியா இருக்க முடியுமா சொல்லுங்க? ட்விட்டர் இல்லையேன்னு சொல்லி அழுவுற ஆள் நான். அதுல புத்தகங்கள் தான் எனக்கு துணையா இருந்தது. நிறைய படிச்சேன். அந்த வகையில பிக் பாஸை விட எனக்கு உண்மையான சிறைச்சாலை ஒரு ஆக்கப்பூர்வமான இடம்னு நான் சொல்லுவேன். பிக் பாஸ்ல மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம், புரணி பேசிக்கிட்டு, வம்பு பேசிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு இருப்போம். இங்க அப்படி இல்லை. இங்க நிறைய அன்பு, நிறைய அனுபவம், நிறைய அப்பாவிகள் எல்லாரையும் நான் சந்திச்சேன். வழக்கமாக நீங்க தனிமையில் இருக்க மாட்டேன், அதிகமாக குழந்தைகள் இருப்பீங்க, இல்லைன்னா சமூக வலைத்தளத்தில் சொல்லுவீங்க. இந்த நாட்களில் இந்த செல்போன் இல்லாம எப்படி உங்க காலத்தை கடத்துறீங்க? செல்போன் இல்லாம இருக்கிறது தான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கு. நாட்டு நடப்பும் தெரிய மாட்டேங்குது, நம்மளாலையும் எதுவும் பேச முடியல. ஆனா என்னோட லாயர்ஸ் ரொம்ப அதுவே பெட்டர், நீங்க கொஞ்ச நேரம் சும்மாவே இருங்கன்றாங்க.
இந்துக்கள் மனதை புண்படும்படி ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடின இசைவாணி மீது புகார்கள் நிறைய போயிட்டே இருக்கு. ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் நடவடிக்கை. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப என்னுடைய வாகன ஓட்டுநர் கூட கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் தான் சார். அவரோட அதே தாங்க நாங்க பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். யாருமே இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருத்தங்களுடைய நம்பிக்கைய இன்னொருத்தங்க கொச்சப்படுத்துறதுங்கிறது, உடனே நீ என்ன பண்ணன்னு கேட்காதீங்க. நான் யார் நம்பிக்கையும் கொச்செல்லாம் படுத்தல. ஒருத்தரோட நம்பிக்கைய அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம். குறிப்பிட்ட சிலர் யாரோட தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரி பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையேங்கிற கேள்வியை நீங்க எல்லார்கிட்டயும் வைக்கிறீங்க. என் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதனால நான் அதை பத்தி எப்படி பேச முடியும்? என்னால பேச முடியாது. இத பப்ளிக் பேசுறாங்க, பிரஸ் பேசுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, அவங்கெல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு நான் மண்டே ஹியரிங் வருது, அதனால நான் பேசுறதுல இருந்து கவனம் வாங்கிக்கிறேன். நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசோடன் ஆர் முருகேசன்.